வெட்டியா இருக்க டைம்ல உட்காந்து பேசிட்டு போல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் எப்பெல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி நாங்க ஒரு 2 வருஷம் சேர்ந்து சுத்திட்டே இருந்தோம் எல்லாருமே. அப்போ பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஏன்னா இது பண்ணக்கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா வந்து நான் 8 வருஷம் யூஎஸ்ல இருந்தேன் சார். இந்தியா வரதுக்கு முன்னாடி 2010 எண்டில் இந்தியாவுக்கு வந்தேன். ஒரு 2002ல இருந்து 10 வரைக்கும் நான் யூஎஸ்ல இருக்கும் போது அங்க வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை நான் பார்த்தேன். எல்லா ஊர்லயுமே ஒரே பேர் வச்சு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எல்லா ஊர்லயுமே. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா வந்து எல்லாருக்கும் இந்தியன் ஃபுட் பிடிச்சிருக்கு, ஆனா ஒரே பேர்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல. அப்போ யோசிக்கும் போது பார்த்தேன், ஓஹோ இந்தியன் குசின் வந்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க ஒரு பர்கரோ பீஸோ யாரும் செஞ்சிடலாம். இப்போ நீங்க மெக்டானல்ட்ஸ் பண்ணா கூட வச்சுக்கோங்களேன், உள்ள பர்கர் பண்றவங்க யாரும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருப்பான், யாரும் பண்ண முடியும். ஆனா ஒரு இந்தியன் ஃபுட் இப்போ ஒரு சாம்பார் ரைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு 26 இன்கிரீடியன்ஸ் தேவை. அது கரெக்டா அந்த பதத்துல போடணும், ஃபர்ஸ்ட் இதை போடணும், செகண்ட் இதை போடணும். ஒரு காலேஜ் பையனால வந்து பண்ண முடியாது. ஸோ அப்பதான் யோசிச்சேன், அப்போ நம்மளுக்கு வந்து எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் ஒரு ஷெஃபோ இல்லை ஒரு மாஸ்டர் நம்மளுக்கு தேவை, இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நடக்காது. ஸோ யார் நம்மளுக்கு ஹீரோவா இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு வில்லன். ஏன்னா இன்னைக்கு அந்த ஷெஃப் வரலன்னா அந்த ரெஸ்டாரண்ட் நடக்காது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்டே நான் நடத்துறது கஷ்டமா இருக்கும்போது நான் எப்படி 5, 10, 100க்கு போக முடியும்? அப்பதான் யோசிச்சு இப்போ ஷெஃப் இல்லாம நம்ம மெக்டானல்ட்ஸ் மாடல் மாதிரியே ஒரு ப்ராசஸ் ட்ரிவனா வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி ஆரம்பிச்சது. அந்த கேள்விதான் கொலப்பசி. கொலப்பசி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டு ப்ரூவ் தட் ஒரு ஷெஃபோ மாஸ்டர் இல்லாம ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும். அப்படி ஆரம்பிச்சுதான் சார் கொலப்பசி.